ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் சேனல். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே ஏற்ற மாதிரி ஒயிட் வெஜிடபிள் குருமா தாங்க பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மறக்காம வீக்லி 1 டே செஞ்சு பாருங்க. எப்படி செய்யறேன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 5 முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. உடைச்ச முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதையே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த 3 ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் மறுபடியும் உப்பை ஆட் பண்ணி இதையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாங்க. இப்போ தாளித்து விட்டுறலாம். குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையை நல்லா வதக்கிக்கலாங்க. இது லைட்டாக வதங்கினோடனே நம்ம இதில் ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தலையை ஆட் பண்ணி இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம அதுலேயே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயே லைட்டாக உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி இதையே நல்லா ஒன்று சேர நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் பிடிக்குமோ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி அதாவது ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்தாவே போதும். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதையே நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வாக்கில் நல்லா கொதிக்கணுங்க. இந்த தேங்காயோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இதையே ஒரே 2 விசில் விட்டால் போதுங்க. சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு விசில் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. பட்டாணியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. நம்ம கடைசியாக இப்போ கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்மளுக்கு ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் நீங்கள் இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமாவை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் வீக்லி 1 டே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாதாக வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.